தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் சேரனன் நாட்டினில் பூத்தவளே எங்கும் தேடி கிடைக்காத ஆனிமுத்தே மாணாக்கன் பெற்ற மணி விளக்கே எங்கும் மாந்தர்கள் போற்றிடும் மாதரசே வாணிபம் செய்தன குலத்தினிலே வந்து வாழ்வினிலே இன்பம் துய்த்தவளே மாநிலம் போற்றிட கற்பரசியாக மலர்ந்த செந்தாமரை தேங்குடமே தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்தவளே அம்மா செந்தமிழே எங்கள் பத்தினியே கோவல நாற்கையை பற்றி மகிழ்வுடன் சேர நாட்டில் வாழ்ந்த செண்பகமே தூய மனம் கொண்ட கண்ணகியே தாயே சோகமறியாத சுந்தரியே தாயாக வாய்த்ததரோ மருந்தே அம்மா தாகம் அறிந்த மழை முகிலே தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் பாலிச்சீலம் போசை நாதம் எழுப்பிட கோவல நாரதை ரசித்திருக்க வாழ்வினிலே வந்த இன்பங்கள் போலவே ஒழினையால் வந்த துன்பங்களோ காட்சிலம்பு உந்தன் கோவல நாற்குமே காலனாய் வந்ததும் ஒழினையா வாழ்விலே யாவர்க்கும் இது நடக்கும் என்ற வாழ்க்கையின் தத்துவம் இதுவோ அம்மா தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் கோவலர்க்கு கலை ஆர்வம் இருந்ததை கோகிலமே நீயும் அறிந்தவளோ மாதவியின் நாடல் பார்த்தகவளின் மாலையை வாங்கியதுள் வினையோ மாலையை வாங்கியதால் அவள் கோவலர் மணவாட்டியாகினாள் இது முறையோ மாலை பருவத்தில் கோவலர் அவளுடன் வாழ்ந்ததால் வந்த வினை இதுவோ தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் கோவலரை விட்டு தூர இருந்தாலும் கண்ணகியால் கோபம் கொண்டதில்லை மாதவியால் இல்லம் தேடி அலைந்தவள் மரணோக ஒரு வார்த்தை சொன்னதில்லை சுந்தரியாளுடன் ஒன்று கலந்தவன் சுகபோக வாழ்வில் திளைத்தாலும் எந்த கணவனை ஏன் எடுத்தாயனை எப்போதும் கண்ணகி சீரவில்லை தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் 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 பொங்கி எழும்பாமல் புலம்பித்த வைக்காமல் கண்ணகி பொறுமையை காத்திருந்தாள் கைப்பொருள் எல்லாம் முடிந்த பின் கோவலர் வாசலை தேடியே வந்து சேர்ந்தார் மாதவி மேல் கொண்ட காதலும் காமமும் காதல் வரியோடு போனதினால் ஆதரிப்பார் என்று கோவலர் கண்ணகி ஆதரிப்பாள் என்று ஓடி வந்தார் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் செல்வச் செழிப்போடு வாழ்ந்த குடும்பத்தில் செப்புச்சதமும் இருக்கவில்லை எல்லாமே கோவலர் மாதவிக்கு முன்னர் அள்ளி கொடுத்ததால் ஏதுமில்லை என்ன செய்வாளங்கள் கண்ணை தாயவள் இருப்பதோ அவள் காலில் சிலம்புகளே அன்பாக கேட்ட கணவரிடம் அதில் ஒன்றை கலட்டி கொடுத்து விட்டாள் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் வாங்கிய சிலம்போடு கண்ணகியை பார்த்து வாணியும் மதுரைக்கு போவோம் என்றார் ஏக்கத்தை காட்டாமல் எழுந்துமே அப்போது மதுரை மாநகர் அடைந்தனரே சிலம்பரை விட்டிட செல்லும் வழியிலே கவுந்தியடி
தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் மதுரை அடைந்ததும் கவுந்தியடிகளார் கண்ணகியை மட்டும் பத்திரமாய் தன்னோடு விட்டவர் கோவலரை மட்டும் சிலம்பினை விற்றிட அனுப்பி வைத்தார். சிலம்போடு கோவலர் மதுரைக்கு சென்றதும் சிலம்பதை விற்றிட அங்குமிங்கும் அழிந்து விரிந்தவின் பொற்கொல்லன் ஒருவனை ஆண்டவன் கருணையில் கண்டு கொண்டான். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் பொற்கொல்லன் கோவலர் வைத்திருந்த அந்த புனித சிலம்பினை பார்த்தவுடன் அற்பாசை கொண்டவன் பாண்டி மாதேவியின் சிலம்பை எடுத்தது நினைவில் வர கோவலனை அங்கே நிற்கச் சொல்லி கொல்லன் அரண்மனையோடு சென்றான். கோவலன் அவன் வரும் வரைக்கும் அங்கே கண்ணகி நினைவோடு அங்கிருந்தான். தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் பாண்டி மாதேவியின் சிலம்பை எடுத்தவன் கோவலன் தான் என்று காட்டிவிட்டால் தான் தப்பிக் கொள்ளலாம் என்றந்த கொல்லனும் தப்பிதமாக நடந்து கொண்டான். மன்னனிடம் சென்று தேவியின் சிலம்பதை திருடிய கள்வனை பிடித்து விட்டேன். மன்னரே நீங்கள் தான் தீர்ப்பை வழங்குங்கள், கள்வன் வெளியிலே உள்ளான் என்றான். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் இது கேட்ட பாண்டியன் ஆத்திரம் கொண்டதால் எதையுமே சிந்தித்து பார்க்கவில்லை. காவலர்கள் தம்மை கூப்பிட்டு கள்வனை கொன்று சிலம்பதை கொணர்க என்றான். காவலரோடவன் பொற்கொல்லன் வந்ததும் கோவலர் ஏதேதோ எண்ணலுற்றார். சிலம்பை எடு பார்க்கலாம் என்றார்கள். கோவலர் சிலம்பதை காட்டி நின்றார். தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் சிலம்பை எடுத்தவின் கோவலனை கூட்டி கொலைக்களம் நாடி விரைந்தனரே. விவரம் தெரியாத கோவலனார் பாவம் விதியின் விளையாட்டே வென்றதம்மா. பாண்டி மாதேவியின் சிலம்பை திருடிய கோவலன் வெற்றுன்ற செய்தியது மதுரை மாநகரெங்கும் பரவியதை கேட்டு கொதித்தெழுந்தாளங்கள் கண்ணகியாள். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் பாண்டிய மன்னனின் அரண்மனை வாசலில் புயலாக கண்ணகி வந்து நின்றாள். காவலர் எல்லோரும் நடுநடுங்கி அப்போ கண்ணகியாள் கோலம் பார்த்து நின்றார். கையில் சீலம்போடும் கண்ணில் நெருப்போடும் கூந்தல் கலைத்தவள் கூவி நின்றாள். எந்தன் கணவனை கள்வேன் என்று கொலை செய்யச் சொன்ன மன்னன் எங்கேயடா? தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் கண்ணகியைக் கண்டு அஞ்சிய காவலர் மன்னரிடம் ஓடி சொன்னார்கள். மன்னன் பெண்ணினை உள்ளே விடச் சொல்லி கண்ணகி காத்தென ஓடி வந்தாள். அரச சபையிலே அமர்ந்திருந்தோரெல்லாம் அதிர்ந்தெழுந்து அங்கே நின்றார்கள். அரசனும் கண்ணகி ஆர்ப்பரித்து பேசும் அனைத்தையும் கேட்டங்கே வீட்டிருந்தான். தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானானம் தனம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம்
தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் கண்ணகியின் வாது சிலம்பிலே உள்ளதால் கள்வனை யாரென கண்டுகொள்ள என்ன தகவல்கள் உள்ளன என்பதை இந்த செவ்வையேற்கச் செப்பிடுன்றான் பாண்டி மாதேவியின் சிலம்பில் இருக்கிற பரல்கள் எதுவென அவள் கேட்டாள் முத்துப்பரல்களே என மன்னன் சொன்னதும் கோவலர் சிலம்பதை அடித்துடைத்தாள் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் முத்துப்பரலுக்கும் நாகப்பரலுக்கும் வேற்றுமை தெரியாதவும் நீதி செத்தது குற்றமே இல்லாத கணவனை கொன்றது நீதியா என்று கேட்டாள் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் கண்ணகியின் வாதம் சரியெனப்பட்டதால் மன்னன் தலை சாய்ந்து மரணமானான் மன்னன் இறந்ததும் பாண்டி மாதேவியும் மரணித்தாள் கண்ணகி சீறி நின்றாள் ஆத்திரம் தீராத கண்ணகி ஆழ்ந்த அரண்மனை எங்குமே சுற்றி வந்தாள் பார்த்தவர் எல்லோரும் பயந்து நடுங்கிட பத்தினி ஆளனல் பறக்க வந்தாள் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தெருவெல்லாம் ஓடி ஆர்ப்பரித்தாள் அவள் தீத்தெய்வம் தேடியே கூச்சலிட்டாள் தீத்தெய்வம் ஓடியே வந்து அம்மையாரை தீயால் நான் எரித்திட வேண்டும் என்றார் தீனி பண்டீரை பசுகர ஊர்களை குழந்தைகள் முதியவரை விட்டு மற்றைய யாவையும் எரித்து விடு என்றாள் மதுரை மாநகர் எரிந்ததம்மா பற்றி பிடித்தது பெருநெருப்பு எங்கும் பதறி துடித்தன உயிரினங்கள் கதையை முடித்ததும் கண்ணகி தாயவள் சிலம்போசை கேட்டிட மாயமானாள் மங்களமே சுப மங்களமே நல்ல வானோக்கும் தேவக்கும் மங்களமே துறை நிலாவணையூர் கண்ணகி தாயவள் சிலம்போசை கேட்டிட மங்களமே மங்களமே